श्रीरुद्रम शतरुद्रियम रुद्रोपनिषद रुद्राद्यम श्रेष्ठ मंत्र जपम उत्तम स्तोत्रम வேதாந்த சாரம் சொல்லிட்டே போலாம். ஸ்ரீருத்ரத்துக்கு உண்டான விளக்கம், எண்ணற்ற விளக்கத்தை உள்ளர்த்தத்தோட தொடர்ந்து இந்த உணர்வு கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு பெங்களூர் வரைக்கும் போய் சென்று இப்போ சென்னையில் இன்னைக்கு 53வது ஏகாதச ருத்ராபிஷேகம். ஷட்டவர்ஷ ஜன்மோத்சவ சங்கல்பத்தில் முக்கியமாக ஏகாதச ருத்ர பாராயணமும் ருத்ராபிஷேகமும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் நடந்து இன்னும் நடக்க இருக்கிறது. இன்னும் 100 பண்ணணும், இன்னும் 50க்கு மேலே பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் இருந்தாலும் ஸ்ரீருத்ரத்தோட தாத்பரியம் மகாத்மியம் நிறைய அருளுரையில் நான் சொல்லும்போது இந்த உணர்வில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வாக்கியம் பட்டினத்தார் கூறிய ஒரு வாக்கியம். பெரிதாக தெரிந்த எல்லாமே சிறிதாகும் போது உன்னை உனக்கு தெரியும். மாயையில அறியாமையில இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாக்கு எது பெருசா இருக்கும்? பணம், பதவி, தேக சுகம், இந்திரிய சுகம், பற்றுதல், பாசம். அன்புக்கும் பாசமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாசம் இதெல்லாம் பெருசா தெரியும். அங்கீகாரம், சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் மரியாதை, இதெல்லாம் ஒரு ஜீவாத்மாக்கு ரொம்ப பெருசா இன்னைக்கு தெரியப்படுது. அதுதான் பெருசா நினைக்கிறாங்க. அதனாலேயே அதை நோக்கியே அவங்களோட குறிக்கோளும் அதோட வாழ்வோட நிலையும் அதை நோக்கியே இருக்கு. ஆனா அதெல்லாம் சிறிதாகும் போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் இந்த அகங்காரத்துக்கும் மமக்காரத்துக்கும் மட்டும்தான். அகங்கார மமக்காரத்தோட வெளிப்பாடு தான் அதெல்லாமே. நான் இங்க பரம பிரேமத்துக்காக, சத்தியனிஷ்ட பாவத்துக்காக, தர்ம பிரபூதி சேத்தனத்துக்காக, சர்வாத்ம பாவத்துக்காக, சர்வாத்மக பாவத்துக்காக, பரம ஆயுக்காக தான் இந்த பூலோகத்துல பரம சுகத்தை பரமானந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன்னும் போது அதெல்லாம் சிறிதா தெரியும். தனக்குள் இருக்கக்கூடிய கடவுள் மட்டும்தான் பெருசா தெரியும். அப்பவே அந்த அத்வைத்த நிலை வந்துடும். உலகத்துல பாகிர்முக வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் சிறிதா தெரியும் போது அதை சிறிதா தெரியறதுக்கு ஸ்ரீருத்ர பாராயணமும் ஸ்ரவணமும் ரொம்ப முக்கியம். ருத்ரத்தை ஸ்ரீருத்ரனை ஆவாகனம் செய்யாம சிவநிலை கிடைக்க பெறாது. யாத்தே ருத்ரசிவ தனுரகோர பாப காஷினி. ருத்ரன் மூலியமா அந்த கர்ஜனை வரும்போதுதான் அந்த பற்றுதல் விடுபடுது. நான்ற அகங்காரமும் அழியுது. அந்த நிலையிலேயே என்றும் அமைதியாக இருக்கக்கூடிய சிவநிலை மேலோங்குது. ருத்ரன் இல்லைன்னா சிவநிலை இல்லை, ருத்ரன் இருந்தாதான் சிவநிலை உண்டு. இதை தான் ஸ்ரீருத்ரம் சுருக்கமா சொல்லுது. இதை தான் ஒவ்வொருத்தரும் உணரணும். தனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் தான் பெருசு அப்படிங்கிற அந்த நிலையை ஒவ்வொருத்தரும் உணரணும். வெளிப்புறத்துல இந்த மனசு இயங்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது ருத்ரனோட ஆவாகனத்தை நித்திய பிரத்யக்ஷத்தை ஒவ்வொருத்தரும் உணரலாம். நமோ பவாயச்ச ருத்ராயச்ச அக்ரேவதாயச்ச. அனைத்துக்கும் மூல காரணமாகி அனைத்து அறியாமையும் அழிக்கக்கூடிய உணர்வா ஸ்ரீருத்ரன் இருக்கிறார் என்று ஸ்ரீருத்ரத்தில் போற்றப்படுது.
ஸ்ரீருத்ரம் பத்தி நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். புதுசா கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸ்ரீருத்ரனே பிரணவ ரூபம், வேத ரூபம், வாக் ரூபம், ஸ்வாத்மான பிராயதிதி வா ருத்ரஹ. உண்மையான உள்ளுணர்வை மேலோங்க செய்து, இந்த சத்தியத்தின் வடிவா, வேதத்தின் வடிவா, பிரணவத்தின் வடிவா, ருத்ரன ஆவாகனம், ருத்ர பாராயணம், ஸ்ரவணம், ருத்ர நிஷ்டனா அபியாசனா இருக்கும்போது, உங்களுக்கு அந்த சிவநிலைங்கிற அந்த நிலை கிடைக்கப்பெறுது. குறிப்பா ஸ்ரீருத்ரம் பௌத்தீக சுகத்துக்கும் பிராயச்சித்தத்துக்கும் ஸ்ரீருத்ரத்தால அந்த நிலையும் அந்த பிரார்த்தனையும் ஸ்வீகரிக்கப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்படுது. அதே சமயத்துல பக்தி ஞான கர்ம யோகத்தோட சங்கமமாவும் ஸ்ரீருத்ரம் இருக்கு. குறிப்பா ஸ்ரீருத்ரத்தோட அதிர்ஷ்ட பாலேஷுன்னு சொல்லக்கூடிய அந்த 5 நிலை என்னன்னா, முதல்ல ஸ்ரீருத்ரத்தை சிரவணம் செய்யும்போது, இல்ல பாராயணம் செய்யும்போது, இல்ல ஸ்ரீருத்ர நிஷ்டனா இருக்கும்போது அபயஸ்திதி முதல் நிலை, பயமில்லாத நிலை. அந்த நிலை தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கேட்கணும். மரணத்தை கொண்டு பயம் இல்லாத நிலை. நான் அழிவே இல்லாத ஆத்மா, பிரஜானம் பிரம்மா, நான் பிரஜான ஆத்மா, நான் ஒரு புத்திசாலி ஆத்மா அப்படின்னா நான் அழிவில்லாத ஆத்மான்னு தெரியணும். மரணம் இந்த தேகத்துக்கு மட்டும்தான், தேகிக்கு கிடையாதுன்னு மனசுல அது ஆழமா ஆன்மீக புத்தியில அது பதிவாகணும். பொருள் ரீதியான புத்தியில எதுவும் பதிவாகாது. பொருள் ரீதியான புத்தி அது உலகை சார்ந்தது, வெளிப்புறத்தை நோக்கியது. ஆனா ஆழமா உள்ளுணர்வுல அந்த ஆன்மீக புத்தியில, ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக புத்தியில அது பதியும். இத்தனை சாதனாக்களும் இத்தனை பரோபகாரங்களும் அதுக்காக தான். இந்த ஆன்மீக புத்தி நிலையில அது பதிவாகும் போது கிடைக்கக்கூடிய முதல் நன்மை, அந்த நிலை என்னன்னா குணம்னா அபயஸ்திதி, பயமில்லாத நிலை. ரெண்டாவது முக்கியமானது ஸ்திரமதி. திருட நிச்சயனா ஸ்திரமதியோட எப்பவும் இருக்கணும். குறிக்கோள் தெளிவா இருக்கணும். அங்க பாதி இங்க பாதி, பௌத்திகமும் வேணும் ஆத்தியாத்மிக்கும் வேணும் அப்படின்னு ரெண்டு நிலைகள் இருக்கும்போது அது குழப்பம்தான். ஆத்தியாத்மிகத்துக்கு போற வரைக்கும் பௌத்திகம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். பௌத்திகத்தோட துக்கம் தான் உங்களுக்கு ஆத்தியாத்மிகத்துக்கு சுகத்துக்காக இயங்கவும் வைக்கும். இதுதான் சத்தியம். அதனால இந்த ஸ்திரமதி, கடவுளை உணர்றது, கடவுளை அடையிறது, சிவநிலையில இருக்கிறது, சிவோகம் பாவத்தில் இருக்கிறது தான் சிறந்த நிலை. அதுதான் அப்படிங்கிற அந்த ஸ்திரமதி, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஃபோம் ரிசால்வ். அது ரொம்ப முக்கியம். அந்த கன்விக்ஷன் ரொம்ப முக்கியம். மூணாவது சத்திய நிஷ்டபாவம். அபய ஸ்திதியிலையும் ஸ்திரமத்தியிலும் இருக்கும்போதே அந்த சத்திய நிஷ்ட பாவமும் உள்ள மேலோங்குது. சத்திய நிஷ்ட பாவம்ங்கிறது மூலத்தில் நான் இருந்து மூலமே எனது லட்சியம் குறிக்கோளுங்கிற அந்த நிலைய உணர்றது. அது சத்தியனிஷ்டம். என்னோட மூலமும் லட்சியமும் ஒண்ணுதான், என்னோட சோர்ஸும் டெஸ்டினேஷனும் ஒண்ணுதான். எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கோம், எல்லாம் கடவுளோட குழந்தைங்க, கடவுளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சக்தி உங்ககிட்ட இருக்கு. அந்த அத்வைத்த பாவத்துல, அந்த சர்வாத்ம பாவத்துல, சர்வாத்மிக பாவத்துல இருக்கும்போது அந்த நிலை உங்களுக்கு கிடைக்க பெறும். அளப்பரியா அன்பு, நிபந்தனையற்ற கருணை தான் ஒரே அளவுகோல். எல்லா இடத்துலையும் உங்களோட சுய பிரதிபலிப்ப, கடவுளோட வடிவத்தை நீங்க காணும்போது, அந்த ஆத்ம சௌந்தரியத்துக்காக ஏங்கும்போது உங்களுக்கு அந்த நிலை கிடைக்கப்பெறும். இதுவே சத்திய நிஷ்டபாவம். இது மூணாவது நிலை. நாலாவது ஈஸ்வர பிரணிதானம். எந்த நிலையை அடைஞ்சாலும் அந்த பணிவுங்கிறது அது வேணும். உண்மையான பணிவுங்கிறது ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்றது மட்டும் இல்லை, ஆத்ம நமஸ்காரம் பண்றது. அந்த ஆத்மா, அதுக்குள்ளேயும் பரமேஸ்வரன் தான் இருக்கார். ஆத்மேஸ்வரனா உள்ளதான் அவர் தான் இருக்கார். ஆத்ம நாராயணனா ஆத்மராமனா இருக்காருங்கிற அந்த புரிதலோட தெளிவோட நமஸ்காரம் பண்றது, அந்த தெளிவோடவே ஒவ்வொருத்தருக்கும் பரோபகாரம் பண்றது, அந்த நிலையோடவே எல்லாத்தையும் அரவணைச்சு நம்ம எடுத்துட்டு போறது. இந்த நிலை தான் உண்மையான ஈஸ்வர பிரணிதானம், அந்த பணிவு நிலை. நாலாவது நிலை. எந்த நிலையை அடைஞ்சாலும் அந்த சர்வாத்மக பாவத்தில் இருக்கும்போதே பணிவு நிலை. அப்பவே
அந்த இரண்டற்ற நிலையிலேயே அந்த உச்சக்கட்ட பணிவும் வந்துடுது. எல்லாம் தெரிஞ்சா கூட அந்த பணிவு இருக்கும். எல்லாமே நான் தானா கூட அந்த பணிவு இருக்கும். அந்த பணிவு நிலை ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானத்த பூர்ண பிரபத்தின்னு கூட சொல்லலாம். முழுமையான சரணாகதின்னு கூட சொல்லலாம். 5வது நிலை முக்கியமான நிலை சர்வாத்மக பாவமும், சர்வாத்ம பாவமும். சர்வாத்ம பாவத்துல எல்லா இடத்துலயும் கடவுள பார்க்கும்போது, சர்வாத்மக பாவமும் எல்லாமே எனக்குள்ள தான் இருக்குங்கிற அந்த நிலையும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கப்பெறும். அப்போ முதல் நிலை அபயஸ்திதி. அந்த பயமில்லாத நிலை வரும்போது, பயமில்லாத நிலை எப்ப வரும்? பூர்ணமான நம்பிக்கை இருக்கும்போது தான் பயமில்லாத நிலை வரும். அந்த நிலை வரும்போதே ஸ்திரமதியும் ஆயிடுது. அந்த ஸ்திரமதி ஆனம்போதே சத்தியனிஷ்டனா நீங்க இருக்கீங்க. சத்தியனிஷ்டனா இருக்கும்போதே, நீங்க உங்களுக்கு எல்லாமே உள்ளுணர்வால வேதத்தோட சாரம், வேதத்தோட சுருக்கம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துரும். சர்வ வேத யத் பத்மனந்தி கதோபனிஷத் சொல்லுது. அனைத்து வேத மந்திரங்களும் கடவுளை நோக்கி. நீங்க கடவுள்ன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சாதனா பண்ணுவீங்க? கடவுளுன்னு இருக்கிறதே பெரிய சாதனை. நம்பிட்டு அந்த நிலையில இருக்கிறதே சாதனை. பெரிய சாதனை. இந்த நிலை உங்களுக்கு அது கிடைக்குது. இதுதான் ஸ்ரீருத்ரத்தோட மகாத்மிய கூட. அதிர்ஷ்ட பாலேஷுன்னா கண்ணுக்கு தெரியாத பலன்னு அர்த்தம். இந்த நிலையை தான் கேட்கணும். பௌத்திக கோரிக்கை கூட வச்சுக்கலாம். வேண்டான்னு சொல்லல. அதுவும் ஸ்ரீருத்ரன் இந்த உணர்வு உங்களுக்கு வழங்கும். ஆனா, ருத்ர நிலைய நீங்க கர்ஜிப்பு இல்லாம, அந்த ருத்ரனோட ஆவாகனம் பிரத்யக்ஷம் இல்லாம நீங்க சிவநிலையை அடைய முடியாது. அகங்காரம், மமகாரம் போகணும்னா நீங்க ருத்ரரா மாறணும். அதுக்கப்புறம் தான் சாட்சாத்கார நிலையில நீங்க சிவனா இருக்க முடியும். இதுதான் ஸ்ரீருத்ரத்தோட மகாத்மியம் தாத்பரியம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஹனுமான்